டாடா வண்டியில ஈவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து நிறைய வந்து வருது. அதோட சர்வீஸ் சென்டர் என்ன மாதிரி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, அவங்களோட சர்வீஸ் ஸ்டேஷன்ல அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபுல் ஹிஸ்டரி, அதாவது சர்வீஸ் பண்றதுக்கான காஸ்ட்ல இருந்து எப்பப்ப நீங்க சர்வீஸ் பண்ணணும், அவங்க உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கு, இதை சர்வீஸ் பண்றது என்ன மாதிரி சர்வீஸ்லாம் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இன்னைக்கான வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க கேட்ட வீடியோ தாங்க. ஈவி வண்டி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல்ல ஈவி வண்டி வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ மஸ்டா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு டீட்டெயில்ஸா பார்க்கலாம். நம்ம வந்திருக்கிற லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டாடா இவி சர்வீஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் வண்ணார்பேட்டையில் சுசி ஆட்டோ ஜோன் வந்து அமைஞ்சிருக்கு. அங்கே வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் அட்வைசர் வந்து இருக்கப்ப ஸோ இவி வண்டிகளுக்கான கமர்ஷியல் வண்டிகளுக்கான இவி சர்வீஸ் அட்வைசர் இல்லையா. ஸோ விக்னேஷ் ப்ரோ வந்து நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கஸ்டமர் வண்டி எடுத்துட்டு வராங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம்? கஸ்டமர் வண்டி முதல்ல கொண்டு வராங்கன்னா முதல்ல கேட்லேயே ஒரு என்ட்ரி பண்ணுவோம். கேட்டில் என்ட்ரி பண்ணி இந்த வண்டி உள்ளே வந்துச்சுன்னு என்ட்ரி பண்ணிட்டு நேராக நம்ம சர்வீஸ் ரிசப்ஷனுக்கு கஸ்டமர் வருவாங்க. கஸ்டமர் வந்தோம்னா அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம். வெல்கம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, எவ்வளோ எஸ்டிமேஷன் என்னெல்லாம் வரும்னு கஸ்டமர்கிட்ட ஒரு கிளாரிட்டியாக சொல்லிடுவோம். நம்ம சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை எடுத்து நம்ம சர்வீஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வருவோம். நம்ம சர்வீஸ் பொறுத்தளவுக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சர்வீஸ் சென்டர் வந்து ஸோ இவி சர்வீஸ்க்குன்னு சொல்லி என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? இவி வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்குன்னு தனியாக 2 லிஃப்ட்டுமே போட்டு 2 பேமே ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 பேர் இருக்கு. 2 பேர் இருக்கு. ஏன் 2 பேர் இருக்குது? 2 பேர் இருக்காண்டினா ஒரே நேரத்தில் 2-3 வண்டி வரும். அதனால கஸ்டமருக்கு எந்த ஒரு டிலே இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம 2 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வேலையை சீக்கிரமாக நடக்கும். வண்டியை சீக்கிரமாக டெலிவரி எடுத்துகிட்டு போகிறக்காண்டி நம்ம 2 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நார்மலாக டாடா பிராண்டில் வரக்கூடிய பெட்ரோல் வண்டியாக இருக்கட்டும், டீசல் வண்டியாக இருக்கட்டும், இது இத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் ஒரு புது வண்டி எடுத்திருக்கேன் இவி வண்டின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற டவுட், நான் எப்போ சர்வீஸ் வரணும்? இவி வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக 3 ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. 3 ஃப்ரீ சர்வீஸ். அந்த ஷெட்யூல் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு வந்து 2500 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 2 மாதம். அந்த சர்வீஸில் வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணுவோம். ஓகே. 2வது சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து 10,000 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 6 மாதம். அதுலேயும் உங்களுக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிட்டு வேறு எதுவும் டாப் அப் பண்ணணுமா என்னன்னு ஜென்ரலாக எல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். 3வது சர்வீஸ் வந்து உங்களுக்கு 20,000 கிலோமீட்டர், அப்படி இல்லைன்னா 12 மாதம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் கேட்டுல இருந்தே எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு அப்படி வரும் இல்லையா? விக்னேஷ் சார், அதே மாதிரி இப்போ பெட்ரோல் வண்டியா இருக்கட்டும், டீசல் வண்டியா இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இவி வண்டிக்கு இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். கண்டிப்பா இவி வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து ஹை வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஹை வோல்டேஜில் வோல்டேஜ் உண்டு. ஏன்னா டெக்னீஷியனோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷனாக அதுக்கேற்றப்பல டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் வேலை பார்க்கணும். அதுக்குன்னே நம்ம தனியாக டூல்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்னீஷியன் வேலை பார்க்குறதுக்கு இது க்ளவுஸ், ஸ்பெஷல் க்ளவுஸ். அது போக அவங்களுக்கு சேஃப்டி ஹெல்மெட்டு. ஓகே. அப்போ டூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த இரும்புலாம் இருக்காது. உங்களுக்கு டூல்ஸ் பாருங்க, நம்ம பாருங்க, டூல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மெட்டீரியலே வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக ஃபைபர் மாதிரி இருக்கும். எதனாலனா வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஹை வோல்டேஜ், அதனால வேலை பார்க்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வேலை பார்க்கணும். ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டியுமே கிட்டத்தட்ட எல்லா பக்கமே ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே எல்லா ஷோரூம்லேயும் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்துடும் இல்லையா? கண்டிப்பாக சார். அடுத்து பார்த்தீங்கன்னா இவி வண்டின்னு வரும்போது எல்லாருக்குமே ஸ்பேர் வந்து டவுட்டாக இருக்கும். ஸ்பேர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு என்ன மாதிரி சார் நம்மகிட்ட அதுக்குன்னு ஏதாவது ரூம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி கண்டிப்பாக இதுக்கு ஸ்பெஷல் ரூம் இருக்கிற மாதிரி ஸ்பேர்ஸ்னு தனியாக ரூம் உண்டு. அந்த இடத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் தனியாகவே இருக்கு. A to Z. கண்டிப்பாக. ஓகே. இதுக்குன்னு சொல்லி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சென்சார் இருக்குது, ஃபியூஸ் இருக்குது. அது போக வண்டியோட வேக்கம் சென்சார் ஃபுல்லாக இவி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சென்சார் ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஸ்டாக் ஃபுல் எல்லாமே கஸ்டமருக்கு எந்த டிலே இல்லாமல் வண்டியில் எதுவும் கம்ப்ளைண்ட்னா வேற நாங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் சார் டைம் எடுக்கும் ஒரு ஸ்பேர் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கொண்டாந்து விட்றோம்னா? மேக்ஸிமம் நம்மகிட்ட எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிள் இருக்கும். மேக்ஸிமம் அன்னைக்கு வந்தாங்கன்னா வேலையை பொறுத்து கொஞ்சம் ஹெவி வேலைனா அடுத்த நாள் ஆகும். சின்ன வேலைனா அன்னைக்கே உடனே செஞ்சு எடுத்துட்டு போகிற மாதிரி. சார், மேஜராக இந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து இங்கே வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்ன மாதிரி நார்மல் நம்ம இப்போ வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் அதில் வந்து நம்ம பிளக் கிளப் பாயிண்ட்லாம் பண்ண முடியுமா? இல்லை இதுக்கு என்ன மாதிரி சார் நம்மகிட்ட இங்கே வந்து சர்வீஸ் ஸ்டேஷனில் அந்த ஃபெசிலிட்டி இருக்கா? இது எப்படி வீட்டில் வந்து நம்ம பண்ணிக்கிற முடியும்? சார்ஜிங் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வீட்டில் நம்ம நார்மலாக ஒரு சாக்கெட் இருக்கலாம், அந்த மாதிரி இல்லைலாம் சார்ஜ் போட முடியாது. டிவிக்கு நம்ம தனியாக தான் உங்களுக்கு லைன் எடுத்து மெயின்லேருந்து தனியாக லைன் எடுத்து தான் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. இப்போ அது இருக்கா சார்? அது எப்படி இருக்குன்னு இப்போ நம்மகிட்டே இருக்கு. ஓகே. இதானே சார்? இதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் லைன்லேருந்து தனியாக உங்களுக்கு எடுத்தாச்சு. தனி மீட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். எவ்வளோ யூனிட் ஓடுதுன்னு அதை நம்ம இதிலே செக் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு எம்சிபி ட்ரிப்பர் இருக்கும். இன்கேஸ் சார்ஜ் ஆகிட்டு எதுவும் உங்களுக்கு ஹை வோல்டேஜ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏதாச்சும் இருந்தால் ட்ரிப்பர் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே.
இந்த 2 சார்ஜிங் போட்டுருக்கோம். இதுல 2 சார்ஜிங் போட்டு போட்டுக்கலாம். ஈவி வண்டியோட கேபின் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஸோ ஈவி வண்டியோட கேபின்ல பெரிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது இல்ல? மற்ற வண்டியுமே உங்களுக்கு வந்து இதுல தனியாக கியர் ராட் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லாக பட்டன் சிஸ்டம் தான். உங்களுக்கு பட்டன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் சிஸ்டம்ல 3 ஆப்ஷன். என்னன்னா நியூட்ரல், பின்னா உங்களுக்கு வந்து டிரைவ் மோடு, ஆர்னா ரிவர்ஸ் மோடு உங்களுக்கு. அது போக உங்களுக்கு வந்து சார் இப்போ இந்த ஜெனரல் சர்வீஸ்னு சொல்றோம்ல, அந்த சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் நம்ம சார் பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஜெனரல் செக்அப் ஐ மீன் நான் என்ன சொல்ல, இந்த இப்போ கேபின்குள்ள பாத்தீங்கன்னா பிரேக் ஆயில் இருக்கு. பிரேக் ஆயில் பாக்குறது, டாப் அப் பண்றதுலாம் இந்த இது வழியா தான் உங்களுக்கு டாப் அப் பண்றது, செக் பண்றதுலாம். ஸோ இப்போ நம்ம பண்றது இது பண்ணிடுவோம். ஆமா, ஓகே. இந்த கஸ்டமருக்கு அடுத்து சார் அது போக அந்த சைடு உங்களுக்கு அந்த க்ளவ் பாக்ஸ்ல கூலண்ட் ஆயில் டாப் அப் பண்றது இருக்கும். கூலண்ட் ஆயில். ஆமா, ஓகே. இன்ஜின் ஆயில்லாம் கிடையாது. வண்டியில இன்ஜினே கிடையாது உங்களுக்கு. இன்ஜினே கிடையாது. ஆமா, ஓகே ஓகே. இப்போ ஈவி வண்டி பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்ரல் சர்வீஸ்ல முக்கியமானது வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கறது, அதாவது டூலை வச்சு பார்க்கறது. அதில் தான் நம்ம டூல் வச்சு நம்ம டயக்னைஸ் பண்ணி பார்க்கும்போது வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்றாப்புல நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இதுக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே உள்ளே போய் ஈவின்னு அதுக்குள்ள பிளாட்ஃபார்ம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மில் ஒன்றா நம்ம அதுக்கேற்றாப்புல ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். இப்போ அந்தந்த பேராமீட்டர்ஸ் இருக்கும். மோட்டார் கண்ட்ரோல் யூனிட், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே இதில் உங்களுக்கு காட்டிடும். உங்களுக்கு இந்த லேப்டாப் போட்டு பார்த்தாலும் இல்லை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஸோ அந்தந்த பேராமீட்டருக்குள்ளே போய் நம்ம என்னென்னு செக் பண்ணால் தெரிஞ்சிடும். வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். அது டெக்னீஷியன் ஃபுல்லாமே அது கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணிடுவாங்க. சார் விக்னேஷ் சார், இப்போ இங்கே என்னென்ன ஒர்க் சார் நம்ம பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம வந்து வண்டி வந்து லெஃப்ட்ல ஏற்றியாச்சு. இப்போ நம்ம அண்டர் கேஸ்ல போய் ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ண போகிறோம். வண்டி செக்அப் பண்ண முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து பேட்டரி லைன் முதல்ல கழட்டிடணும். உங்களுக்கு சார் யாருன்னு சொல்லல? சார் வந்து நம்ம ஈவியோட எலக்ட்ரிஷியன் ராஜேந்திரன். ஓகே, சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் இது எப்படி நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்கல்ல? எடுத்து ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் என்ன சார் பண்ணுவோம்? இதை கழட்டி விட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த மெயின் சுவிட்ச்னு ஒன்று வந்து ஹோல் எலக்ட்ரிக்கல் இதுமே கட் ஆயிடும். இந்த ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு சென்டர்ல தெரியுதா? ஆரஞ்சு கலர். ஆமா ஆமா சார். அதுதான் உங்களுக்கு வந்து எம்எஸ்டின்னு சொல்லுவோம். வண்டியோட மெயின் கண்ட்ரோலே இதுதான். உங்களுக்கு வந்து இந்த லைனை உருவி விட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாமே கட் ஆயிடும். ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும்னா இதுதான் வண்டியோட மோட்டார். இந்த மோட்டர் மவுண்டிங்ல உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கான்னு ஜெனரலா செக் பண்ணணும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து எதுவும் ஷேக் ஆகி எதுவும் பெட் எதுவும் கட் ஆயிருக்கானா கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு பொசிஷன் அப்படி இருக்கு, லூஸா இருக்கா, ஃப்ரீயா இருக்கு, இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கா என்னெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ஆக்சல், தைராய்டு எண்டு, அதோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் வீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ரொட்டேஷன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வீலோட கண்டிஷன் எப்படி இருக்கு, எதுவும் ஷேக் இருக்கா, எதுவும் பிடிக்குதா என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஜென்ரல் ரொட்டேஷன்ல. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கட்டு லீஃப் ஸ்ப்ரிங் சொல்லுவோம்ல, லீஃப் ஸ்ப்ரிங் எதுவும் லூஸாக இருக்கா, போல்ட் எதுவும் டைட் வைக்கணுமா, அதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக இதில் வந்து பார்க்கணும். நம்ம என்றைக்குமே சேஃப்டி க்ளோஸ் போட்டுட்டு தான் செக் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஹை வோல்டேஜாக இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப்டி க்ளோஸ் வந்து மஸ்ட்டு. ஏன்னா எலக்ட்ரிக் வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹை வோல்டேஜ் தான். அதனால கண்டிப்பாக சேஃப்டி க்ளோஸை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்மெட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியனோட சேஃப்டி தான் முதல்ல முக்கியமாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு டாட்டாவை பொறுத்தளவுக்கு எப்பவுமே அவங்க சர்வீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருப்பாங்க. ப்ளஸ் சேஃப்டி, அதாவது அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டிங்கிறது மிக முக்கியமாக. ஸோ ஹெல்மெட்டாக இருக்கட்டும், அது மாதிரி க்ளோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மஸ்ட்டாக அது எல்லாமே யூஸ் பண்ண சொல்லி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னீஷியன் வச்சு ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க சார். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், நம்ம இந்த வீல் அலைன்மெண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்குறது இந்த வண்டிக்கு நமக்கு நார்மல் வண்டிகளுக்கு தெரியும், ஈவி வண்டிகளுக்கு என்ன மாதிரி சார் நம்ம அலைன்மெண்ட் வீல் பேலன்சிங் எல்லாம் பார்க்குறோம்? வீல் அலைன்மெண்ட் வீல் பேலன்ஸ் ஆஸ் யூசுவல் எல்லாம் நார்மல் வண்டி மாதிரி தான் உங்களுக்கு. அதே கிலோமீட்டர் ஒரு 3000 to 5000 கிலோமீட்டர்ல நீங்கள் நார்மல் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் செக்அப்ல லைட் செக்அப்லாம் பண்ணோம். இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்டு, ரைட்டு, லெஃப்ட் சைடு, டெய்ல் லேம்பு, அந்த மாதிரிலாம் எல்லாம் ஜென்ரலாக செக் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக முடிச்சுக்கணும். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவோட ஈவி வண்டிகள் எல்லாமே எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, நம்ம டேரெக்டாக அந்த சர்வீஸ் சென்டருக்கே வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே, அதுவும் டெக்னிக்கலான பர்சன்ஸ் மூலமாக எல்லாமே வந்து ட்ரெயின் பர்சன்ஸாலையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி சர்வீஸ் அட்வைசர் மூலமாகவும் என்னென்ன பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே கஸ்டமர் ஓரியன்டாக என்னென்ன சப்போர்ட் தேவை எல்லாமே வந்து டீசெண்டாக பண்ணி கொடுத்து நீட்டாக சர்வீஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க.
உங்களுக்கு இதே மாதிரி டாடா ஈவி வண்டி மேல ஏதாவது சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க என்னன்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க நியர்பைல இருக்கக்கூடிய டாடா ஷோரூம் வந்து போங்க. இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் எங்க இருக்குன்னு கேளுங்க. ஈவி சர்வீஸ் சென்டர் அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூ சந்திப்போம். நன்றி.